வியாகுல அன்னையே, தியாகத்தில் உன்னையே. வியாகுல அன்னையே, தியாகத்தில் உன்னையே. அனுதினம் எண்ணியே வேண்டியே வந்தோமே. வியாகுல அன்னையே, தியாகத்தில் உன்னையே. அனுதினம் எண்ணியே வேண்டியே வந்தோமே. தரணியை காத்திட தன்மகன் ஈந்திட்ட நீ எந்தன் பெருமையே. உன் புகழ் என்றென்றும் வாழ்கவே. வியாகுல அன்னையே, தியாகத்தில் உன்னையே. அனுதினம் எண்ணியே வேண்டியே வந்தோமே. சீமோன் சொல்லை அறிந்தீரே, வாளின் நுனியில் இதயம் இழந்தீரே. மகனை மடியில் சுமந்தீரே, தாய்மை அன்பில் உயிராய் அணைத்தீரே. சிலுவை அடியில் அழுதீரே, இயேசு பலியில் மனமும் நொந்தீரே. சிலுவை அடியில் அழுதீரே, இயேசு பலியில் மனமும் நொந்தீரே. இயேசு பலியில் மனமும் நொந்தீரே. வியாகுல அன்னையே, தியாகத்தில் உன்னையே. அனுதினம் எண்ணியே வேண்டியே வந்தோமே. வியாகுல அன்னையே, தியாகத்தில் உன்னையே. அனுதினம் எண்ணியே வேண்டியே வந்தோமே. தூதன் வார்த்தை கேட்டீரே, தேவன் அருளின் நிழலில் நடந்தீரே. எளிய மனதில் வாழ்ந்தீரே, இயேசு அருகில் விழுதாய் நின்றீரே. இனிமை இசையில் துதித்தோமே, உமது அருளில் தினமும் மகிழ்ந்தோமே. இனிமை இசையில் துதித்தோமே, உமது அருளில் தினமும் மகிழ்ந்தோமே. உமது அருளில் தினமும் மகிழ்ந்தோமே. வியாகுல அன்னையே, தியாகத்தில் உன்னையே. அனுதினம் எண்ணியே வேண்டியே வந்தோமே. வியாகுல அன்னையே, தியாகத்தில் உன்னையே. அனுதினம் எண்ணியே வேண்டியே வந்தோமே. தரணியை காத்திட தன்மகன் ஈந்திட்ட நீ எந்தன் பெருமையே. உன் புகழ் என்றென்றும் மதர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தஞ்சாவூர் மறைமாவட்டம், புதுக்கோட்டை மறைவட்டம், ஆலங்குடி தாலுகா, அரசடிப்பட்டி கிராமத்திலே அமைந்துள்ள புனித வியாகுல அன்னை திருத்தலத்திலிருந்து இங்கு பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிற நான் உங்களுக்கு இந்த ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு விழாவையொட்டிய 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டை முன்னிட்டு தஞ்சை மறைமாவட்டத்தில் அரசடிப்பட்டியும் ஒரு திருத்தலமாக ஆயர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு இந்த ஆண்டிலே இப்பகுதியில் உள்ள மக்களும் பிற பகுதியில் உள்ள மக்களும்
இந்த திருத்தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொண்டு இறை ஆசீர் பெற உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அரசரிப்பட்டி புனித வியாகுல அன்னை திருத்தலம் பல ஆண்டுகளாக பிரசித்தி பெற்றது. தற்போது அமைக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த மிகப்பெரிய ஆலயம் 2017ஆம் ஆண்டு புனிதம் செய்யப்பட்டது. இதற்கு முன்னால் இருந்த ஆலயமும் இதே போல மிகப்பெரிய ஆலயமாக மிக உயரமான கோபுரம் கொண்டதாக இருந்தது. ஆலயம் குறுகலாக இருந்தாலும் மிக உயர்ந்த கோபுரம் கொண்டதாக இருந்தது. இந்த அரசரிப்பட்டி பங்கு 2 கிளை கிராமங்களை கொண்டது. தவளைப்பள்ளம், பாத்திமா நகர் என்று 2 கிளை கிராமங்கள் உண்டு. அந்த 2 கிளை கிராமங்களும் அன்னை மரியாவின் பாதுகாப்பிலேயே இருக்கிறது. தவளைப்பள்ளத்தில் பெரியநாயகி அன்னையின் ஆலயமும், பாத்திமா நகரிலே பாத்திமா அன்னையின் ஆலயமும் உள்ளது. இந்த பங்கில் உள்ள 3 ஆலயங்களுமே அன்னையினுடைய பாதுகாப்பில் இருக்கிறது. தவளைப்பள்ளத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு, அரசரிப்பட்டிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அரசரிப்பட்டியிலே 2 பக்தி முயற்சிகள் சிறப்பாக நடைபெறுகிறது. முதலாவது இந்த திருத்தலத்தின் பாதுகாவலி புனித வியாகுல அன்னையின் பக்தி. 2வது துன்ப முடிச்சுகளை நீக்கும் அன்னையின் பக்தி முயற்சி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த ஆலயத்திலே துன்ப முடிச்சுகளை நீக்கும் அன்னையின் நவநாள் சிறப்பாக நடைபெறுகிறது. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த துன்ப முடிச்சுகளை நீக்கும் அன்னையின் பக்தி முயற்சி இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்திலே 6வது வெள்ளிக்கிழமை அன்று 6ஆம் கிழமை திருவிழா என்று சொல்லி இந்த பகுதியில் மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடி தவக்காலத்தின் 6வது வெள்ளிக்கிழமையான அன்று அந்த 6ஆம் கிழமை திருவிழாவிலே மக்கள் இங்கு ஒன்று கூடி திருப்பலியிலே பங்கு பெறுவதும், தங்களுடைய நன்றி காணிக்கைகளை செலுத்துவதும், விண்ணப்பங்களை அன்னை மரியாவின் வழியாக ஆண்டவரிடம் வைப்பதும், அன்று நடைபெறுகின்ற அன்பு விருந்திலே அன்னதானத்திலே கலந்து கொண்டு மக்கள் அன்னையினுடைய அருளாசிரை பெற்றுச் செல்வது இப்பகுதியிலே உள்ள வழக்கமாக இருக்கிறது பல ஆண்டுகளாக. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பிற மதத்தைச் சேர்ந்தவர்களும் இந்த 6ஆம் கிழமை திருவிழாவிலே கலந்து கொண்டு இறை ஆசீர் பெறுகின்ற வழக்கம் இந்த பகுதியிலே இருக்கிறது. இந்த பகுதியிலே வாழுகின்ற பிற மத சகோதர சகோதரிகளும் கூட எங்களுடைய குலதெய்வம் வியாகுலத்தாய் என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு இந்த பகுதியிலே புனித வியாகுல அன்னை பிரசித்தி பெற்ற ஒரு அன்னையாக விளங்குகிறார். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே வந்து தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறி அன்னைக்கு நன்றி காணிக்கை செலுத்தி இருக்கிறார்கள். பல்வேறு சாட்சிகள் இருக்கிறார்கள். 2வதாக இந்த பங்குத்தலத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த பங்குத்தலத்திலே பங்கின் திருவிழாவாக கொடியேற்றி கொண்டாடப்படுகிற திருவிழா தூய ஆவியாரின் திருவிழா. ஒன்று 6ஆம் கிழமை திருவிழா என்று சொல்லப்படுகின்ற தவக்காலத்தின் 6வது வெள்ளிக்கிழமை கொண்டாடுகிற 6ஆம் கிழமை திருவிழா. 2வது பங்கின் திருவிழா, கொடியேற்றி தேர் திருவிழா கொண்டாடுவது தூய ஆவியாரின் திருவிழாவை தேர் திருவிழாவாக இந்த பங்கில் கொண்டாடுகிறார்கள். இவை 2மே திருச்சபையிலே முக்கியமான விழாக்களாக பார்க்கப்பட வேண்டியவை. தவக்காலத்தின் 6வது வெள்ளிக்கிழமை, அதாவது புனித வெள்ளிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை இந்த விழாவை இங்கு கொண்டாடுகிறார்கள். காரணம், அதற்கு அடுத்த வாரத்திலே புனித வெள்ளி என்று ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை நாம் தியானிக்கிறோம். அதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அன்னை மரியாவின் 7 வியாகுலங்களை தியானிக்கின்ற விதமாக, அன்னை மரியாவின் துன்பங்களை பாடுகளை தியானிக்கின்ற விதமாக அந்த திருவிழாவை 6ஆம் கிழமை திருவிழா என்று சொல்லி அன்னையின் பாடுகளை முக்கியத்துவம் கொடுத்து அன்னையின் பாடுகளை கொண்டாடி திருவிழாவாக கொண்டாடி சிறப்பிக்கவும் அன்னையின் பாடுகளை தியானிப்பதற்கும் இந்த நாளை வைத்திருக்கிறார்கள். 2வதாக தூய ஆவியாரின் திருவிழாவை பங்கின் திருவிழாவாக தேர் திருவிழாவாக கொண்டாடுவதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. பல நாடுகளில் இந்த வழக்கம் இருக்கிறது.
தூய ஆவியாரின் திருவிழாவை அந்த மறைமாவட்ட ஆயரின் தலைமையிலே மறைமாவட்ட மக்கள் எல்லாம் ஒன்று கூடி திரு அவை உருவான நாள் இந்த நாள். தூய ஆவியாரின் திருவிழாவிலே தான் திரு அவை உருவானது. திரு அவை ஒரு அமைப்பாக செயல்பட துவங்கியது, ஒரு கூட்டமாக செயல்பட துவங்கியது என்பதன் அடிப்படையில் பல நாடுகளில் பல இடங்களில் இதனை ஒரு மறைமாவட்டமே ஒன்று கூடி கொண்டாடுகின்ற ஒரு திருவிழாவாக கொண்டாடுகிற பழக்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையில திரு அவை உருவான அந்த நாளை தூய ஆவியாரின் திருவிழாவை பங்கின் திருவிழாவாக கொண்டாடுகின்ற சிறப்பு இந்த பங்கிற்கு உண்டு. என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை ஒரு சில இடங்களில் இதை திருவிழாவாக கொண்டாடுகின்ற வழக்கம் ஒருவேளை இருக்கலாம். இந்த பங்கிலே தூய ஆவியாரின் திருவிழாவை சிறப்பான விழாவாக கொண்டாடி தேர் திருவிழாவை கொண்டாடி சிறப்பிப்பது இங்கே வழக்கமாக இருக்கிறது. ஆக இந்த இரண்டு விழாக்களுமே வித்தியாசமான விழாக்களாக தஞ்சை மறைமாவட்டத்திலே அரசடிப்பட்டியிலே புனித வியாகுல அன்னையின் திருத்தலத்திலே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மூன்றாவதாக இந்த ஆலயத்திலே துன்ப முடிச்சுகளை நீக்கும் அன்னையின் சிறப்பு வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெறுகிறது. பல்வேறு மக்களும் இங்கே வந்து அன்னையின் சுரூபத்தின் முன்னால் நின்று தங்களுடைய துன்ப முடிச்சுகளில் இருந்து விடுதலை கிடைக்க ஜெபிக்கிறார்கள். அந்த நவநாள் வழிபாட்டிலே கலந்து கொள்ளுகிறார்கள். இந்த ஆலயத்திற்கென்று பல சிறப்புகள் உண்டு. அவற்றிலே ஒரு சிலவற்றை உங்களுக்கு முன் பகிர்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய ஆலயம் கட்டுகின்ற போது, இதற்கான திட்டமிட்டு அதை கட்ட துவங்குகின்ற போது நிதி திரட்டுவது ஒரு முயற்சியாக இருந்தது. அப்பொழுது இந்த பங்கிலிருந்து அமெரிக்காவிலே பணியாற்றி கொண்டிருக்கிற MSF சபையை சார்ந்த ஒரு தந்தை இதற்கான நிதியை திரட்டுவதற்காக அங்கேயும் அவர் தங்களுடைய நண்பர்களிடம் கேட்டிருக்கிறார். அப்படி கேட்டபோது வாக்லவ் ராஜ்லிச் என்கிற ஒரு கணினி பேராசிரியர், அவருக்கு புற்றுநோய், அந்த புற்றுநோய்க்காக அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆலயத்திற்கென்று நீங்கள் உங்களுடைய உதவி வேண்டும் என்று அவர் கேட்கின்ற நேரத்திலே, எனக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது, அதற்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அந்த லேசர் சிகிச்சை எல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு அன்னையின் மீது பக்தியும் அதிகம், எனக்கு பூரண குணம் கிடைத்தால் நான் 1,00,000 அமெரிக்க டாலர் பணத்தை உங்களுடைய ஆலயம் கட்டுவதற்காக தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த தந்தையும் பங்கு தந்தையிடம் சொல்லி பங்கு மக்களும் அவருடைய உடல் நலனுக்காக உருக்கமாக ஜெபித்தார்கள். விளைவு, அன்னையினுடைய பரிந்துரையினால் அவர் புற்றுநோயிலிருந்து பூரண குணம் பெற்றார். அதற்கு நன்றி கடனாக அன்னை மரியாவுக்கு 1,00,000 அமெரிக்க டாலரை முதல் தொகையாக கொடுத்து, அதன் பிறகும் ஒரு தொகையை கொடுத்து, ஏறக்குறைய இந்திய ரூபாயின் மதிப்பிலே 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு தனிநபர் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறார். அன்னையின் அருளால் அவர் புற்றுநோயிலிருந்து குணமடைந்திருக்கிறார். அதற்கு சாட்சியாக இந்த ஆலயம் இருக்கிறது என்று சொல்லலாம். இப்படி பல்வேறு புதுமைகளை இந்த இடத்திலே மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். வந்து செல்லுகின்றவர்கள் அனைவரும் அன்னையின் சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த அன்னையின் ஆலயத்தை நாடி வருகிற அனைவரும், வியாகுல அன்னை எங்களுடைய துன்பங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பாள் என்று சொல்லி துன்ப முடிச்சுகளை நீக்கும் அன்னையின் பக்தி முயற்சியையும், வியாகுல அன்னையிடம் வேண்டுதலை வைத்து அன்னையின் வழியாக அருள் ஆசிரை பெறுவதற்கும் மக்கள் நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே இந்த இடத்திற்கு வந்து செல்லுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து செல்லுவதை ஜாதி மதம் பாராமல் மக்கள் இந்த இடத்திலே வந்து அன்னையின் அருளாசிரை வேண்டுவதை நான் பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். ஆகவே பிரியமானவர்களே, அரசடிப்பட்டி திருத்தலத்தை காண விரும்புகிறவர்கள் எந்த இடத்தில் இது இருக்கிறது என்ற கேள்வி கேட்டால் உங்களுக்கான லொகேஷன், இடத்தை சொல்லுகிறேன்.
புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டைக்கும் ஆலங்குடிக்கும் இடையிலே அரசடிப்பட்டி இருக்கிறது. புதுக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் ஆலங்குடியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திலும் அரசடிப்பட்டி உள்ளது. பேருந்து வசதிகள் உண்டு. புதுக்கோட்டை வந்து புதுக்கோட்டையிலிருந்து மணிப்பள்ளச்சாலை வழியாக ஆலங்குடி செல்லுகின்ற வழியில அரசடிப்பட்டி வியாகுல அன்னை திருத்தலம் உள்ளது. நீங்கள் தமிழகத்திலே உள்ள மிகப்பெரிய மிகச்சிறந்த பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக இருக்கின்ற இந்த வியாகுல அன்னையின் ஆலயத்தை சந்தித்து அன்னையின் இறை ஆசீர் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த இடத்திலே வந்து குறிப்பாக 6ஆம் கிழமை என்று சொல்லப்படுகின்ற தவக்கால 6வது வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற அந்த விழாவை முடிந்தவர்கள் வந்து பாருங்கள். அன்றைக்கு நீங்கள் அதிசயத்தை காணலாம். நான் சிறுபிள்ளையாக இருந்ததிலிருந்து இதை நான் பார்த்து பார்த்து வியந்திருக்கிறேன். ஏறக்குறைய ஒவ்வொரு ஆண்டு 15,000 பேர் அந்த இடத்திலே வந்து அந்த அன்பு விருந்திலே அன்னதானத்திலே பங்கு பெறுவார்கள். அதில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரும் காலை தொடங்கி மாலை வரை நடைபெறுகிற அந்த அன்பு விருந்திலே எங்களுடைய கிராம மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஊர் கூடி தேரிழு என்று சொல்லுவார்கள். அதுபோல ஊர் மக்களே அந்த இடத்திலே வந்திருந்து ஆலயத்திற்கு வருகின்ற அத்தனை மக்களுக்கும் அன்போடு கரிசனையோடு உணவு பரிமாறுவதையும் அவர்களை உபசரித்து அவர்கள் அன்னையின் வழியாக இறை ஆசீர் பெறுவதற்கு அவர்கள் உறவாக அன்போடு அந்த நிகழ்ச்சிகளிலே பங்கு பெறுவதை பார்த்து பார்த்து நான் வியந்திருக்கிறேன். நீங்களும் அப்படி வியக்கலாம். அன்னையின் வழியாக இறை ஆசிரையும் நீங்கள் பெறலாம். ஆகவே உங்கள் அனைவரையும் தஞ்சை மறைமாவட்டத்திலே மிகச்சிறந்த பிரசித்தி பெற்ற இந்த புனித வியாகுல அன்னை திருத்தலத்தை சந்தித்து இறை ஆசீர் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நன்றி.